புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார். ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள். நான் குறிப்பாக சிங்கப்பூருடைய பிதாமகன் சிங்கப்பூருடைய சிருஷ்டி லீகுவான் பற்றியும் நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஒரு காலத்திலே சிங்கப்பூர் இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஜப்பான் நாடு இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். கொரியா இலங்கையை விட வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இலங்கை அந்த 1940களில் எப்படி இருந்ததோ அந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் இன்று இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். காரணம் அந்த நாடுகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் பலமும். சிங்கப்பூரிலே தமிழும் கூட ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, முன்னுரிமை வழங்கப்படுகிறது.